என்ன வேணும்? கண்ண முன்னா கிடைச்சிருமே. நீ வரும் பொழுது உன் பின்னால ஒரு மாடசாமி வரார, ஒரு சுடமாடசாமி வராரு. என்ன காரணம்? அன்றி மாடசாமி எங்க வரலாம். பையனுக்கு திருமணம் நடத்திருந்தா போதும்ல, வேற எந்த வரலாறையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரிண்ணா? இந்த வைகாசிக்குள்ள நல்ல வரனை கொண்டு வந்து சேர்த்து கல்யாணத்துக்கு உறுதிப்படுத்தக்கூடிய தேதியோட என்ன வந்து பாருங்க. வெற்றி உண்டு. நானும் தான் நல்லா ஐஸ்வர்யமா இருக்கும். நல்ல பூசலிய வெற்றி உண்டு. குற்றாலமா குடியிருப்பா? அப்படி எங்க ஊர் பக்கம் வந்துருக்கூடாது. வர 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 குற்றாலத்துல இருந்து இறங்கி வரும் பொழுது இடத்துல சமயபுரத்து மாரியம்மா இருக்காள, என்னப்பா பக்கத்துல வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு பையனுக்கு நான் வந்து பொறுப்பான வேலை கொடுக்கிறேன், இன்னொரு பையனுக்கு ஒரு வருஷம் பொறுமையாக காத்திருந்து ஒரு வருமானத்தை கொடுக்கிறேன். ரெண்டாவது அதுவரை எந்த ஒரு குழப்பமும் இல்லாம வாழ வச்சு தந்தா போதும்ல. கொஞ்சம் அவங்களை பிடிச்சு இழுத்து உங்கள்கிட்ட கொண்டு வரேன். கால் விட்டு கர்மசாமிக்கு ஒருத்தருக்கு வேலை போட்டாச்சு, நல்லா இருக்கலாம். அடுத்த உள்ளவனை பத்தி 6 மாதம் வரை பொறுமையா இருந்து பேசணும். அடுத்த வாரம் அதுக்கு பேங்கிறதுக்கு ஒருத்த ஆடு வாரம் நான் தள்ளி விட்டுருப்போம். அது தீருவோம், அவ்வளவுதானே. அம்மா குழந்தைய கொண்டாமாங்க. மதுரை மதுரை உத்தரவு அப்படியே வந்து குழந்தைய கீழே போடு, படகு போடு, தாங்கிட்டாங்க அங்கே தள்ளி போடு. என்ன செய்யுது பிள்ளைக்கு? ஆமா உன் பிள்ளை நல்லா ஆயிடுவான். கர்மசாமிக்கு மோசலாம் தொடச்சுக்கா. அப்படி மெல்ல மெல்ல தளர்ந்து தவழ்ந்து வந்துடும். தைரியமா இந்த கனியை வச்சு கும்பிட்டுக்கா. 7 முறை என்னை பார்க்கலாம். நீங்களே அறியோ மரியாதை. ஏன்னா சந்திரனை கொஞ்சம் மரணம் பேசுங்கண்ணே. என்னப்பா வேணும்? வியாபாரங்கள்லாம் எப்படி இருக்கு? அதை வளப்படுத்தி தந்தா போதும்ல. அந்த வீட்டை மீட்டு தர முடியுமான்னு கேட்டேன். பகவதிட்ட இருந்து உத்தரவு,
வீடு என் பிள்ளையை விட்டு பறி போகாதுன்னு ஆயிடுச்சு. அதனால அது கிடைக்கும், அதுக்கு பணமும் கிடைக்கும், வியாபாரத்தையும் வெற்றியாக்கி தெளிவு பண்ணித்தாரேன். கால சொல்லலாம். யாரு வாங்க போறா முதல்ல? ஜெயிச்சுக்கா மகாலட்சுமி. வேலைக்கு செப்டம்பர் மாதம் வரை பொறுமையா இருக்கணும். காசு கொடு, காசு கொடு. பத்தியா காசுக்கு கேட்டமா இருக்கு. காசு கொடுறேன், பணத்தை கொடுங்க. இந்தா பணம் தந்திருக்கேன், ஜெயிச்சுக்கலாம். கர்பசாமி, ஆமா, அதே கேரள தேசம். பிள்ளையின் கல்யாண வாழ்வை பற்றி கேட்க யார்? வா, யார் இந்த பையனுக்கா? கல்யாணம் முடிச்சாச்சா? சுவாமியே, ஹரிகர சுதனே, இல்லாளி வீரனே. காளியம்மன் எங்க இருக்கு? நான் கேட்டது பருத்து இல்லை. காளியம்மன் சத்திரமையோட காளியம்மன் கோயில் எங்கம்மா இருக்கு? இருக்கா? பிடிவாதம் பிடிச்ச உங்களுடைய இருக்கு, புரியாம பேசுறேன். கால் வந்துட்டு வா. ரெண்டாயிரத்தி 24 முடிவடையும் முன் இவனுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அதுக்கு பிறகு கல்யாணத்தை பத்தி தை மாதம் நம்ம பேசுவோம். இந்தா வெற்றியாகி தர, ஜெயிச்சுக்கலாம். கர்மசாமி, ஆமா, அப்படியா? தர்மபுரி. உங்களுக்கு தர்மபுரியாக்கா? அப்படியா? பிள்ளைய பத்தி கேட்க வந்தீங்களா? பொண்டாட்டி, ஓ முன்னாடி எங்கடா இருக்கா? கால் விட்டுருவான். எந்த ஊர்ல? கால் விட்டு வரலாம். தர்மபுரி பக்கம். மன ஒற்றுமை காணாதுன்னு மனவேதனைப்படுறேன். ஆனா அது நிலைத்து விரிவான நிலைகளை கொடுக்காது, மனப்பக்குவத்தை கொடுக்க. உனக்கு எதுவும் மனதாட்சிக்கு விரோதமா அங்க நடக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்க உள்ளத்துல இருக்கு. நடக்க விடாம தடுத்து நிறுத்தி தாரேன். காலம் கர்மசாமிக்கு நடத்திடலாம். நல்லா இருக்கா? அதே தர்மபுரி வீடு நிலம் சம்பந்தமா மனக்குழப்பம் பாத்தீங்கன்னா சரியா ஆந்திராவுல போகுது சாமி. தெலுங்கு பேசுகிறது, எழுத்தெல்லாம் ஜிலேபி கணக்க பிடிச்சி போட்டு இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. மூணே கால ஆண்டுகளாகவே இடம் தோந்தமான போராட்டமும் வருத்தமும் நடக்கும். அதுல போலீஸ் விசாரணை போன்ற சூழ்நிலைகளெல்லாம் வந்து உங்களை குழப்பம் பண்ணியிருக்கு. இப்பவும் அந்த இடத்துல எங்களால நிம்மதியா அனுபவிக்க முடியலைங்கிற பிரச்சனையை தான் நீ கொண்டு வந்திருக்க. அந்த வழிகளையும் அந்த இடத்தையும் தெளிவு பண்ணி தந்தா போதுங்களா? ஆனா அவங்க ஒரு போலித்தனமான பத்திரம், இவங்க ஒரு பத்திரம். எழுத்துல ரெண்டு பேருமே எழுத்த காட்டுறீங்க. ஆனா ஒருத்தன் சரியா வழிகாட்டினோம்னா போதும்.
அந்த எதிரிய மடக்கி உனக்கு சமாதானமாக்கி தந்தா போதுங்களா? ஆகித்தார ஜெயிச்சுக்கலாம். வலிதான் அதிக பிரச்சனை. அந்த இடத்த ஓட்டு விடவே மாட்டாங்க சாமி. கண்ண முடிக்கா இந்தா 3 மாதத்துல தீர்வு வாங்கி தரேன். சுதந்திரமா அந்த இடத்த நீ அனுபவிக்கலாம். நல்லா இருக்கு. வெற்றி. ஆந்திரா பார்டர். ஆந்திரா பார்டர். ஆந்திரா. ஆந்திரா இருக்கீங்களா? ஆந்திரா பார்டர். ஐசி ஒண்ணே. கால் விட்டு வரலாம். 7000 சரியா இருக்கு. கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனைக்கு போன மனைவியை பத்தி என்னப்பா ஆராய்ச்சி? அதனால மனது உபாதை அடைந்தவள். இப்ப அதை திருப்பி கொண்டு வர முடியுமா? இப்ப நான் அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறியா நீ? கால ஒன்று வரலாம். அந்த பிள்ளைய ஐஸ்வர்யமா வாழ வச்சா போதுமாடா? கண்ண முடிக்கா கொஞ்சம் தண்ணிக்குள்ள போகுது குதிரை. அதுல இருந்து மீட்டி ஒருவர் சொல் ஒருவர் கேட்டு பெருமையா வாழ வச்சு தரேன். ஜெயிச்சுக்கா. வேற என்னப்பா வேணும்? கிடைச்சாச்சு. லஞ்சம் இல்லாம வாங்கி தரேன். அந்த ஒண்ணுதான் இப்ப உத்தரவு. பாக்கி அடுத்து பேசுவோம். சிந்திரக்கூடாது. மதுரை மாநகர். மதுரை. மதுரையா? மருதை. மருதை. கால் ஒன்று வரலாம். வேணுமா வேண்டாம் மேடம்? வேணும். ஆனா அந்த பக்கத்தை போய் பார்த்தேன். நம்மளெல்லாம் அவங்களுக்கு எதிரி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஸ்திகளையும் யூடியூபா பண்ணுப்பா. இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஸ்திகளையும் இவனையும் தனி உடைமைப்படுத்தணுங்கிறதுக்கு ஒரு பிளானிங் அங்க நடக்கும். புரியுதா? என் வீடு சிதைந்து கிடக்குன்னு கேட்கிறாங்களே யாரு? யாருடைய வீடோ பாதிக்கப்பட்டு கிடக்க. என்னடா வீடு? வாடா. வீடுங்கிறது நீ குடும்பம்னு எடுத்துக்கிட்டியா? சரி, காரணம் இன்னொரு தடவை காலம் விட்டு வா. கால விட்டுக்கலாம். பக்கத்துல வரலாம். உன் தம்பியை கொண்டு வந்துட்டா போதுமா? எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். நீங்க கண்ண முடி உட்கார்ந்தாலே நான் பாத்துக்கிறேன். ஓஹோ, கால் வந்துட்டு வரலாம். வீட்டுக்கு வாழ வந்ததுல ஒருத்தி குடும்பத்தை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால இந்த குடும்பத்துல அமைதி குறைவும் பிரிவும் பிரச்சனையும் ஆகி கிடக்கு. இதுல ஒருத்தருடைய மனநிலைகள்
ஆழமா பாதிக்கப்பட்டு நம்மளை விட்டு வெகு தூரம் போயிட்டான். அவனை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது ஒரு சேவை. ஆனா அது இயலாது என்பது ஒரு முடிவு. 3 வருஷ காலம் அவகாசம் இருக்கு, பொறுமையாக இருக்கணும். இப்போ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிரிவு பிரச்சனையை தீர்த்து தாரேன். வேற என்ன வேணும்? நடக்கும். நல்லா உன் மருமகளுக்கு என்னமா வேணும்? பக்கத்துல வாமா, எட்டி கொடுக்க வேண்டாம். நிம்மதியா இருந்துக்கலாம். 3 முறை என்ன பார்க்கலாங்க. மனிதன் புரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்குப்பா. புரியுதா? புரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. அது என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அவசரம், ஆவேசம் உள்ளத்துக்குள்ள நிறைந்திருந்தா நமக்கு தெளிந்த விடை உலகத்துல கிடைக்காது. பாதிக்கப்பட்ட மகன் யாருப்பா? கால் ஒன்று வரலாம். என்னப்பா வேணும்? இந்த கடன் தீரதுக்கு 9 மாதங்கள் கால அவகாசம் இருக்கு. அதுக்கு பிறகு சொந்த வீடும் கிடைக்கும். அதுக்கு இடையில எந்த உயிர் சேதமும் ஏற்படாம காப்பாத்தாரு. கால் ஒன்று வரலாம். இவங்கிட்ட மட்டும் அதை கேளுன்னு சொல்லிடுச்சு, கேட்டுருவோம். உன்னுடைய அங்கத்தை காப்பாத்த என் அங்கத்தில் அணிந்திருக்கும் கச்சை தச்சு கொடுத்துரு. வார பௌர்ணமிக்கு ஆபத்தில்லாம காப்பாத்துற, செல்வங்கள் அள்ளித்தார. வெற்றி உண்டு, கடன் இல்லாம இருக்கலாம்ப்பா. கர்மசாமிக்கு